Good morning, students. Happy morning to one and all. Welcome to social science class. Dear students, today we are going to learn history from trade to territory. அன்பான மாணவர்களே, இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு வரவேற்கிறேன். Today, what is the lesson? From trade to territory. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. Dear students, in India, there were 4 types of Anglo and Mysore war. 4 types of Anglo and Mysore war. This war was fought between Hyder Ali and his son Tipu Sultan and the British. இந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஹைதர் அலி மற்றும் அவருடைய மகனான திப்பு சுல்தான் இவர்களுக்கும் இடையே நடந்த போர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அண்ட் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். These are the 4 types of Anglo-Mysore war in India, particularly in South India. In South India, and many of the rulers ruled in a particular regions. Of that, the only one man, the Hyder Ali, ruled in Mysore, and he was the against of the British. Dear students, Mysore and its resistance to British expansion. மைசூர் மற்றும் ஆங்கிலேயர்களின் விரிவாக்கத்திற்கு எதிராக இந்த மைசூரை சார்ந்த அரசர்கள் செயல்பட்டார்கள். எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு பார்க்க போகிறோம். The state of Mysore rose to prominence in the politics of South India. தென்னிந்தியாவில் குறிப்பாக மைசூரை ஆட்சி செய்த மன்னர்கள் தான் அதிக அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹைதர் அலி 1760 to 1782, 1760 1782 வரைக்கும், அதுவும் குறிப்பாக அங்கே லீடராக இருந்த ஹைதர் அலியின் தலைமையில் தான் மைசூர் பேரரசு ஆட்சி செய்யப்பட்டது. He and his son Tipu Sultan 1782 to 99 played a prominent role against the expansion of British Empire in India. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் எல்லை விரிவாக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த முக்கியமான தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய யாராரு? ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். இவர்கள் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாகவே செயல்பட்டார்கள். அதுவும் குறிப்பாக அவர்களுடைய ஆங்கில எல்லை விரிவாக்கத்திற்கு எதிராகவே இவர்கள் செயல்பட்டார்கள். Both of them faced the English with undoubted courage. இந்த இருவரும், ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும், ஆங்கிலேயர்களை உண்மையாகவே எதிர்த்த மிகச்சிறந்த தலைவர்களாக செயல்பட்டார்கள். In 1761, 1761 he became the de facto ruler of Mysore. 1761 ஹைதர் அலி மைசூரின் உண்மையான ஆட்சியாளராக மாறினார். He also proved to be the most formidable enemy of the English in India. இவர் அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு உண்மையான எதிரியாகவும் செயல்பட்டார். Yes, students, he is the Hyder Ali. Hyder Ali in 1762 incorrectly described as commander-in-chief of the Marathas. மராத்தியர்களின் தலைவராக இருந்தவர் இவர். At the head of his army in the war against the British in India. இவர் குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே செயல்பட்டார். Dear students, the first Anglo-Mysore war, I already told you there were the 4 Anglo-Mysore war. This is the first Anglo-Mysore war, 1767 to 1769. The first Anglo-Mysore war, 1767 to 1769.
காசஸ், என்னென்ன காரணங்கள்லாம் இருந்தது? First, Hyder Ali growing power and his friendly relations with the French became a matter of concern for the English East Indian Company. ஹைதர் அலியின் வளர்ச்சி, அவருடைய திறமைகள், அவருடைய ஆற்றல்கள், அவர் செயல்படும் விதம், and his friendly relations, அவர் நட்பு கொள்ளக்கூடிய விதம், with the French, அவர் குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுடைய ஏற்படுத்தி கொண்ட நட்புறவு, என்னென்ன? ஹைதர் அலியின் வளர்ச்சி, அவருடைய திறமைகள், அவர் ஏற்றுக்கொண்ட நட்பு வட்டாரம், இவை அனைத்துமே யாருக்கு பிடிக்காம இருந்தது? ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல. அதுவும் ஹைதர் அலியின் வளர்ச்சி பிடிக்கல. became matter of concern for the English East Indian Company. அதுவும் குறிப்பா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு ஹைதர் அலியின் வளர்ச்சி மற்றும் அவருடைய நட்பு, மற்ற நாடுகளுடன் ஏற்படுத்தி கொண்ட உறவு, அவருடைய உண்மையான அதிகாரம், அவருடைய திறமைகள் அனைத்தும் இந்த ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பொறாமையை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் இந்த ஹைதர் அலி வளர்ந்து விட்டால் நாம் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் இவர்கள் இருவருமே எதிரியானார்கள். The Marathas, the Nizam and the English entered into a triple alliance against Hyder Ali. இதில் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் மாறுறாங்க? த மராத்தாஸ், மராத்தியர்கள், த நிசாம், அங்கே இருக்கக்கூடிய நிசாம்கள், ஹைதராபாத் நிசாம்கள், அண்ட் த இங்கிலீஷ், ஆங்கிலேயர்கள் entered into a triple alliance against the ஹைதர் அலி. யாரெல்லாம் மாறுறாங்க? மராத்தாஸ் மாறுறாங்க, நிசாம்கள் மாறுறாங்க, ஆங்கிலேயர்கள். இந்த மூன்று பேருமே முக்கூட்டு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஹைதர் அலிக்கு எதிராக போராடினார்கள். அண்ட் தென் கோஸ், என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டது? த நிசாம் வித் ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். இந்த நிசாம், மராத்தாஸ் அண்ட் இங்கிலீஷ் மூணு பேர் தான் இங்கே குறிப்பாக ட்ரிபிள் பார்ட்டி அலையன்சஸை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். த நிசாம் வித் ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ், ஆங்கிலேயர்களின் படைகள் மற்றும் அவர்களுடைய உதவியோட இந்த நிசாம் என்ன பண்ணுறாருன்னா, அண்டர் ஜெனரல் ஜோசப் ஸ்மித்து, அங்கே இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கிறது யாரு? ஜோசப் ஸ்மித்து. இன்வேட் மைசூர் இன் 1676, 1676 மைசூரின் மீது இந்த நிசாம்கள் மற்றும் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? படையெடுக்கிறாங்க. எஸ், இன் மார்ச் 1769 he attacked மெட்ராஸ். இந்த ஹைதர் அலி என்ன பண்றாரு? 1769 attacked the Madras and forced the English to sign a treaty on April 4, 1769. மார்ச் 1769, மார்ச் மாதம் 1769 வருடம் he attacked the Madras, மதராஸை இவர் தாக்கினார். and forced the English to sign a treaty, அவரை அடிபணிய வைத்து, அந்த ஆங்கிலேயர்களை அடிபணிய வைத்து ட்ரீட்டி உடன்படிக்கையில் கையொப்பமிட வைத்தார். அது எப்போ நடந்தது? on 4 April 1769. This was massive victory for the ஹைதர் அலி. ஹைதர் அலிக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த போர் ஏற்படுத்தி கொடுத்தது. and then the British was defeated by the ஹைதர் அலி. ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், ஹைதர் அலியால் தோற்கடிக்கப்பட்டார்கள். the Nizam also defeated by the ஹைதர் அலி. at the end of the war, இந்த போர் முடிஞ்ச உடனே the treaty of Madras was signed between ஹைதர் அலி and British East Indian Company. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. the treaty of Madras, மദ്രാஸ் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். at the end of the war, the treaty of Madras was signed between Hyder Ali and the British East Indian Company.
both of the parties returned the conquered territories. இரண்டு நாட்டை சார்ந்தவர்களும் என்ன ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறாங்க? ரிட்டர்ன் த கான்கர் டெரிட்டரிஸ், அவர்கள் கைப்பற்றிய பகுதிகள் அனைத்தும் மீண்டும் அவர்களிடம் வழங்கப்பட்டது. அண்ட் ப்ராமிஸ்டு டு ஹெல்ப் ஈச் அதர், இருவரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறார்கள். எதற்காக? டு ஹெல்ப் ஈச் அதர் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபாரின் அட்டாக் ஆன் தம், யாராவது வெளிநாட்டவர்கள் அவர்களின் மீது போர் தொடுத்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது என்பது உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Dear students, this is the first Anglo and Mysore War. Thank you for watching this video and have a wonderful day.